Hi friends, welcome to Panda Playtime TV. ஒரு காலத்தில் ஒரு விவசாயிக்கு ஒரு வயதான கழுதை இருந்தது. அந்த கழுதைக்கு வயதாகிவிட்டதால் இனி அது பண்ணைக்கு பயன்படவில்லை. அதனால் விவசாயி அதை காட்டுப்பகுதியில் மேய அனுமதித்தார். ஒரு நாள் அந்த கழுதை புல் மேய்ந்து கொண்டிருக்கும் போது தவறி ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்துவிட்டது. அதனால் வெளியே வர முடியாமல் சத்தமாக அழுதது. ஒரு மணி நேரம் கழித்து விவசாயியின் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் கழுதையின் அலறல் சத்தத்தை கேட்டு கிணற்றில் கழுதை விழுந்திருப்பதை கண்டார். அவர் உடனடியாக விவசாயியிடம் ஓடிச் சென்று விஷயத்தை சொன்னார். விவசாயி தனது அண்டை வீட்டாரை அழைத்து கொண்டு கிணற்றருகே சென்றார். அவர்கள் கழுதையை வெளியே எடுக்க பல வழிகளில் முயற்சி செய்தனர். ஆனால் அது பலனளிக்கவில்லை. விவசாயி வருத்தமடைந்தார். கழுதைக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் அதை காப்பாற்ற முடியாது என்று முடிவு செய்தார். அதனால் அண்டை வீட்டுக்காரரிடம் கிணற்றை மண்ணால் மூடி கழுதையை புதைத்து விடுமாறு கூறினார். அவர்கள் மண்ணை கிணற்றில் போட ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் கழுதைக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒவ்வொரு முறையும் மண் அதன் முதுகில் விழும்போது கழுதை அதை உதறி தள்ளி அந்த மண்ணின் மீது ஏறி நின்றது. மெதுவாக அது இந்த முறையை தொடர்ந்து செய்தது. ஒவ்வொரு மண்ணடுக்கின் மீதும் ஏறி மேலே வந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு கழுதையின் சத்தம் கேட்பதை நிறுத்தியது. அங்கிருந்தவர்கள் குழப்பமடைந்தனர். விவசாயி கிணற்றுக்குள் எட்டி பார்த்தபோது கழுதை மண்ணின் மீது ஏறி அழகாக கிணற்றிலிருந்து வெளியே குதிப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். பிறகு அந்த கழுதை புதிய சுதந்திர உணர்வோடு வயல்வெளிக்குள் நடந்து சென்றது. இந்த கதையின் நீதி என்னவென்றால், கடினமான நேரங்கள் உங்களை தடுக்கலாம், அல்லது நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் வளர உதவலாம். கழுதை கைவிடவில்லை. யாரும் உதவ முடியாத போது அது தனக்குத்தானே ஒரு வழியை கண்டறிந்தது. நாம் சில சமயங்கள் நம்மையே நம்பி தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்பதையும், விஷயங்கள் நம்பிக்கையற்றதாக தோன்றினாலும் நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதையும் இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மற்றவர்கள் நம்முடைய மதிப்பை பற்றி முடிவெடுக்க விடக்கூடாது என்பதையும், சவால்களை வாய்ப்புகளாக பார்க்க வேண்டும் என்பதையும் இந்த கதை நமக்கு சொல்கிறது. வாழ்க்கை நமக்கு சவால்களை கொடுத்தாலும் அந்த கஷ்டங்களை நமக்கான வாய்ப்புகளாக மாற்ற முடியும் என்பதை கழுதை நமக்கு காட்டுகிறது. வெளியிலிருந்து உதவி வரவில்லை என்றாலும் நம் சூழ்நிலையை மாற்றும் சக்தி நமக்குள் இருக்கிறது என்பதை கழுதை நிரூபித்தது. இதுபோல மேலும் கதைகளுக்கு மறக்காம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.